Hi friends, welcome to our channel. நாங்க இன்னைக்கு எங்க அடுத்த டூருக்கு நாங்க ரெடி ஆயாச்சு. என்ன டூர் தெரியுமா? அங்க லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நாங்களும் ரெடி ஆயாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு. எங்க போறோம் தெரியுமா? கோல்டன் டெம்பிள் இன் அமிர்த்சர் அண்ட் ஷிம்லா. ஓகே, நாங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். இந்த கேப் இப்போ வந்துடும். நாங்க ஏர்போர்ட்ல வந்து எட்டிட்டு உங்களை மீட் பண்றோம். பை ஃப்ரெண்ட்ஸ். We are on the way to airport. Friends, நாங்க இப்ப ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஆனா ஒரு விஷயம் இருக்குது. போற வழியில ரோட் தட்டி எக்கச்சக்கமான டிராபிக்ல மாட்டி ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கோம். நம்ம எங்களுக்கு சீட்டு பிடிச்ச எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம ஃபிளைட் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஃபிளைட் வரும்போது உங்க மீட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டே நம்மளோட ஃபிளைட் தான். அங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்களோட ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயாச்சு. நைட்டு நாள் ரொம்ப இருட்டாக இருக்கனால எதுவுமே தெரியறதில்லை. ஸோ உங்களை டெல்லி ஏர்போர்ட்டில் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ டெல்லி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. அதுக்கு வேண்டி கிறிஸ்மஸ்க்காக இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு நைட்டே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு. காலையில தான் ஃப்ளைட்டு. அதனால நாங்கள் லான்ச்சில் வந்து ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேக்கு, இங்கே சப்பாத்தி, சிக்கனும் பன்னீரும் மிக்ஸ் பண்ண அப்படி இருக்கும். அது மாதிரி இருந்துச்சு. ஓகே, எங்க பின்னாடி தெரியுதா? இதுதான் லான்ச். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாங்க இப்ப அமிர்த்சருக்கு போயிட்டு உங்களை மீட் பண்றோம். பாய். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் ஏர்போர்ட்ல சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப அமிர்த்சர் ரீச் ஆயாச்சு. இப்போ நாங்க சைட் சீயிங்க்கு போறோம். அது மட்டும் இல்லாம நாங்க ஃபர்ஸ்ட் போற இடம் வந்து அமிர்த்சர் மியூசியம். ஓகே, நம்ம போலாமா? வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஒரு பஞ்சாப்லேயே பெரிய மியூசியத்துக்கு வந்திருக்கோம். இந்த மியூசியத்துக்குள்ளே காண்டிச்சேரிய க்ளோட்டு, தடி, கண்ணாடி, செப்பல்னு எல்லாமே இருக்குதாமா. பின்ன அங்கே அப்படியே போனால் அங்கே ஒரு கிணறு வருமாமா. அந்த கிணறுக்குள்ளே இண்டிபெண்டன்ஸ் டைமில் நிறைய பேர்கிட்ட கொண்டு உள்ளே இருக்கிறனால அந்த கிணறு ஃபுல்லாமே பிளட்டாக நிறைஞ்சிருக்குதாமா. அதுவும் இப்போவும் பிளட்டாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தெரியல, உள்ளே போய் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ், உள்ள கேமராவில் ஒரு கிடையாது. போயிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய். उधर ही सामने प्लेट ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு டாய் ட்ரெயின் இருந்துச்சு. டிரைவர் அங்கே தெரியல. அதனால டாய் ட்ரெயினில் உட்காந்து பார்க்கல. டாய் ட்ரெயின் சூப்பராக இருக்குது. அதனால டிரைவர் சீட்லேயும் நாங்கள் 2 பேர் கொஞ்ச நேரம் உட்காந்துமா. அங்கே மாருதி சுசுக்கியோட ஸ்டீரிங் இருந்துச்சு. ட்ரெயினில் எங்கேயோட ஸ்டீரிங் இருக்குமா? அதே மாருதி சுசுக்கியில் இருக்குது. ஓகே, இனி நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போய் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். Hi friends, நாம இப்போ இருக்கிறது துர்கியானா டெம்பிள். பாத்தீங்கன்னா துர்கானா டெம்பிள் நம்ம கோல்டன் டெம்பிள் மாதிரியே இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில்
கோவிலில் வந்து அவ்வளோ ரஷ்ஷொன்னும் இல்லை, பார்க்கறக்கு நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு டனல் இருந்துச்சு, உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. எங்களால் நடக்கவே முடியல, கால் வலிச்சு உள்ளே போயிட்டே இதென்ன இன்ஃபினிட்டான்னு தோணுற மாதிரி எங்களுக்கு வந்துச்சு. பார்க்கறக்கு தான் வெளியிருந்து பார்த்தப்போ சின்ன கோவில் மாதிரி இருக்குது, உள்ளே ஒரு வண்டியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நான் டெக்கரேஷன்ஸ் இருந்துச்சு, குமிஞ்செல்லாம் போக வேண்டி வந்துச்சு டனலுக்குள்ளே. இப்போ உட்காந்து குமிஞ்சு நாய் மாதிரி எல்லாம் நடக்க வேண்டி வந்துச்சு, மொட்டு போட்டு நடக்க வேண்டி வந்துச்சு. அப்படி இருந்துச்சு அந்த டனல். எங்களால் முடியலை, நாங்கள் எக்ஸிட்டை பார்த்து வெளியில் வந்து முடிச்சிட்டோம். அப்படியும் எனக்கு காலையில் வலிச்சு என்னால் முடியலை. இப்போவே ரூமுக்கு போனால் நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ வாகா பார்டர் வந்திருக்கோம். ஓகே, உள்ள என்னன்னு போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சரியான கூட்டமாக இருக்குது. இங்கே எங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்கே வச்சு செஞ்சுட்டாங்க இந்த கூட்டத்தில். ஆனாலும் இங்கே இந்தியாவில் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, அவங்க பண்ணுறதும் சூப்பராக இருக்குது. ஆனால் 1 ஹவருக்கு மேலே இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் ஷார்ட்டோட காமிப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான்லேயும் நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க, அதனால் குட்டியாக இருக்குது பாகிஸ்தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேட் எல்லாம் திறக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடாகவும் கூம்ஸ் பம்ப்ஸாகவும் இருந்துச்சு. பாருங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் நாங்கள். இதுக்கு மேலே என்னெல்லாம் வரப்போகுது. இந்த 1 hour எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் ஜெய்ஹிந்த் சொன்னோம், வந்தே மாதம் பாடினோம், நேஷ்னல் ஆண்டமும் பாடினோம். இங்கே ஜெய்ஹிந்த் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இந்த 1 hour எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. நாங்க இப்ப வாகா பார்டர் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், பாட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க வந்து கார் எடுக்க முடியாம இங்க நிறைய டிராபிக்கா இருக்கு, ஆனா கார் எடுக்க முடியாம இங்க நின்றுட்டு இருக்கிறோம். அதனால ரொம்ப வர வழியில பாப்கார்ன் இருந்துச்சு, அத கடையில இருந்துச்சு வாங்கிட்டு தின்னுட்டு இருக்கோம். இவ்வளவு நேரமா டிராபிக் ஜாமா இருக்கு ஃபுல்லா. ஓகே, உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? டிராபிக் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அம்மா, இங்கெல்லாம் போக முடியாது. சோ அடுத்த டெஸ்டினேஷனா நாங்க ரூமுக்கெல்லாம் போகிறோம். சோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சோ ரூம்ல எத்திட்டு உங்களை மீட் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது டே 2. இங்கே ரொம்ப மிஸ்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி எங்களோட பிளான் கோல்டன் டெம்பிள் முடிச்சுட்டு நாங்கள் ஷிம்லாக்கு போயிடுவோம். இதுதான் அமிர்த்சரில் இருக்கிற லாஸ்ட் டே.
கண்ணே தெரியல. அங்க பாருங்க. அம்மா என்ன பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியிலே இருந்தெல்லாம் போல இருக்கு. கண்ணு கூட தெரியல. எப்படி வண்டி வந்து நம்மள பிக்கப் பண்ணும்? ஆமா அதுவும் கோல்டன் டெம்பிளுக்கு வந்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமா இருக்குது. வாயில ஊத்துற மாதிரி சளி வருது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பண்ணியாக இருக்குது. அங்கேருந்து நம்மளோட ரூம்லேருந்து பாடி வரும்போது கொஞ்சம் சரியாச்சு. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பண்ணியாக இருக்குது. கோல்டன் டெம்பிள் இங்கேருந்து பார்க்கறதுக்கு கண்ணுக்கே தெரியாதில்ல. ரொம்ப கூட்டமாக இருக்குது. மெல்ல தான் வருவான்னு நினைக்கிறேன். ஒரு 2 or 3 hours ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரொம்ப மிஸ்டாக இருக்குது. கோல்டன் டெம்பிள் பார்க்கவே முடியல. கொஞ்சம் முன்னாடி போனாதான் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய க்யூவாக இருக்குது. 5 or 4 hours நிறைய அவர் ஆகும்னு நினைக்கிறேன். மினிமம் 5 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெருசு இன்ஃபினிட்டுன்னு தோணுது. உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அதுக்கு முன்னாடி எந்த டைமுக்கு போய் சேருவோமா தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட முடியுமான்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட அமிர்தசர் வீடியோ முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாங்கள் சிம்லா வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.